காங்கிரஸ் ஒன்றும் என்ஜிஓ இல்ல, நாங்க ஒன்றும் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் கிடையாது, எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிரீஷ் ஷோடங்கர் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தொடர்ந்து சில நாட்களாகவே பார்த்துக்கிட்டு வரோம். மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், அப்புறம் ராகுலின் க்ளோஸா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், இவர்கள் எல்லாருமே திமுகவிடம் இருந்து விலகி வேறு ஒரு கட்சியில இணையணும், அப்பதான் சீட் ஷேரிங் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்திலே தான் இருக்காங்க. இதுவரைக்கும் திமுகவில் பேச்சுவார்த்தை காங்கிரஸோடு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மற்ற கட்சி என்டிஏ கூட்டணியை பார்க்கும்போது அவங்க எந்தெந்த தொகுதியில யார் யார் நிக்க போறாங்கிற லிஸ்டையே ரெடி பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. ஆனா இன்னும் திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி பங்கீட்டுல இன்னும் பிரச்சனை இழுபறியிலேயே இருக்கு. அந்த சமயத்துல தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு, நாங்க ஒன்னும் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? முதல் ஃபேக்ட் என்னன்னா, காங்கிரஸ் என்ஜிஓ கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்பனா காங்கிரஸ் ஒரு கம்பெனி தான், வியாபாரம் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி, அதுல லாபம் மட்டும் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனியா தான் பாக்குறாங்க. காங்கிரஸ் கம்பெனியா தான் காங்கிரஸ் தன்னை பார்த்துக் கொள்கிறது. மக்களையும் அப்படிதான் பார்க்க சொல்றாங்கன்றது ஒரு செய்தியாக நான் இதை பாக்குறேன். முதல் செய்தியா இதை பாக்குறேன். அவர்கள் எதிர்க்கக்கூடிய அதானி அம்பானி கம்பெனி போல அது ஒரு கார்பரேட் கம்பெனி, நாங்களும் கார்பரேட்ன்றதா அவங்க கிரீஷ் ஷோடங்கர் சொல்லியிருக்காரு. முதல் செய்தியை நான் பாக்குறேன். ரெண்டாவது, இப்போ திமுக காங்கிரஸ் அப்படின்ற போது ஒரு பார்ட்னர்ஷிப், அதாவது இது அரசியலையும் ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப் இருக்கு, இது ஒரு அரசியல் பார்ட்னர்ஷிப். இப்போ இந்த அரசியல் பார்ட்னர்ஷிப்ல என்ன ஆகுது, லாபம் நஷ்டம் வருகிறது. ஸோ ஒரு பார்ட்னருக்கு இன்னொரு பார்ட்னருக்கு எதுன தகராறு வரும், இந்த லாப நஷ்டத்துல தகராறு வரும். நீ மட்டும் நிறைய லாபத்தை எடுத்துக்கிற, நஷ்டம் எனக்கு கம்மியாக கொடுக்குற, நஷ்டத்தை ஜாஸ்தியாக கொடுக்குற, அந்த மாதிரி ஒரு 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 டிஸ்அக்ரிமெண்ட் வருது. அதனாலதான் பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகுது. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் கூட்டணியாக தான் இருக்கிறதுன்றதை அவரு வெளிப்படையா சொல்றாரு. சோ இல்ல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், இல்ல என்னெல்லாம் லாபம் அடைஞ்சிருக்காங்க, யாரு நிறைய லாபம் அடைஞ்சிருக்காங்க, ஏன்னா மத்தியில ஆட்சியில இருக்கும்போது திமுக இங்க ஆட்சியில இருந்திருக்கு, இல்ல யாருக்கு லாபம் இருந்திருக்கிறது, மத்தியில ஆட்சியில இருக்கும் போது என்ன லாபம் இருந்திருக்கிறது திமுகக்கு, காங்கிரஸ்ல தமிழ்நாட்டுல என்ன லாபம் இருந்ததுலாம் அவங்களுக்கு தான் அந்த கணக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கம்பெனி, நாங்க என்ஜிஓ மாதிரிலாம் இருக்க முடியாது, எங்களுக்கு யார் அழைப்பு கொடுக்குறாங்களோ, எங்களுக்கு அதிகாரத்துல யார் பங்கு கொடுக்குறாங்களோ நாங்க அவங்களோட போறோன்ற மாதிரி அவரு கிரீஷ் ஷோடங்கர் சொல்லியிருக்காரு. நீங்க கூட சொன்னீங்க, இந்த KC வேணுகோபால் அவர்கள் சந்திச்சிட்டு போயிருக்காரு, முதல்வர்லாம் சந்திட்டு போனார். ஆனா இல்ல என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டுல ஊடகங்கள் குறிப்பா அந்த விஷுவல் மீடியா ஊடகங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்குன்னு எல்லா டிபேட் ஷோலையும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஆளை கூட்டின் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லி பேச வைப்பாங்க. ஸோ மக்கள் மன்றத்துல பார்க்கும்போது, மக்கள் டிவில எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் சொல்லிட்டாங்க, இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க திமுக ஒரு வலுவான கூட்டணியில் இருக்குன்றது அவங்க பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா ஃபேக்ட், கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக என்டிஏவுடைய கூட்டணி ரொம்ப ஃபேர்ம் அப் ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க தொகுதி யார் யாருக்கு என்ன தொகுதி அளவுக்கு போகிறதுக்கு போயிட்டாங்க. திமுக இன்னும் அவங்களுக்கான அந்த தேர்தல் இந்த பேரம் பேசக்கூடிய அந்த ஒரு குரூப் கமிட்டி இன்னும் அவங்க அமைக்கல. இன்னும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசல. எப்பவும் போல திமுக என்ன பண்ணிருக்காங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரை கூப்பிட்டு அறிவாலயத்துல அழைத்து பேசி, அவரும் சொல்ல நாங்க கேட்டவங்க ஆனா இவ்வளவுதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு காய்கறி கடைக்கு போறோம், நம்ம 1 கிலோ தான் கேட்கறோன்ற போது இல்ல 1/2 கிலோ தான் இருக்குன்னு கொடுக்கறதுன்றது வேற. ஆனா இங்க போகும்போதே என்ன கேட்கறாங்க, உங்களுக்கு நீங்க கேட்கவே கேட்காதீங்க, நாங்க இருக்கிறது கொடுத்துருவோன்றாங்க திமுக. சரி, நீங்க எதுவுமே பேரவே பேச முடியாது, எங்க கிட்ட இதான் இருக்கு, வாங்க சேர்ந்துங்கன்ற மாதிரி திமுக பேசுறாங்க. இன்னும் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, அவங்களாம் என்ன சொல்ல, டபுள் டிஜிட் இரட்டை இலக்கு கேட்கறாங்க, அதெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு குழப்பம் நீடித்து கொண்டு இருக்கிறது திமுக உடைய அந்த கூட்டணியில். பட் அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறது. அவங்க இப்போ அடுத்த கட்டமாக நீங்க சொல்ற மாதிரி இந்த எந்தெந்த தொகுதிகள் எப்படி வச்சுக்கணும், தொகுதி எந்த கட்சிக்கு யாருக்கு ஒதுக்கணும், இன்ஃபேக்ட் சொல்ல போனா அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க லிஸ்ட் கூட அவங்க அந்த வேகத்தில் இருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டன்றது ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. ஆனால் தமிழக ஊடகங்கள் அதை ஒரு பிம்பமாக அமைத்து அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்றது தொடர்ந்து அந்த மெசேஜ் எடுத்துட்டு போறாங்க. இல்ல இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூல கிரீஷ் ஷோடங்கர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு டிவிகே கிட்ட தொடர்ந்து எங்களுக்கு அழைப்பு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதையும் பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா,
அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சோ அதன் மூலமாகவும் டிமாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி அவர் தாவேகாவுடைய தலைவர் என்ன சொல்றாரு, எந்த கட்சி எங்களோட கூட்டணியில் இருந்தாலும் நாங்க வந்து ஆட்சியில பங்கு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து லகேஜா எப்படின்றது விஜய் அவருக்கு தான் தெரியும், காங்கிரஸ் எப்படின்றது. ஆனா இதே பத்திரிகை செய்தியில முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. மூத்த ஒரு திமுக எம்பி கிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ நம்மளாலதான் வந்து காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சி வரிசையிலேயே அமர்ந்திருக்கிறது, அப்படி காங்கிரஸ் கழட்டி விடணும்னு நினைச்சா நம்ம காங்கிரஸை கழட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறதாகவும் செய்திகள் சொல்றது. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, திமுக உடைய பெரிய சாதனை என்னன்னா 1967 நினைக்கிறேன் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது. காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு ஆட்சியில வந்து அகற்றப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஃபோமா காங்கிரஸ தன்னுடைய கைக்குள்ளேயே வச்சிருக்காங்க. காங்கிரஸுடைய வளர்ச்சி 1967 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பேரிழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. ஆனா இதே ஜனசங்கம் அதே காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு பூத் லெவல் வரைக்கும் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை தொண்டர்கள் இருக்காங்கன்றது பார்த்தா நமக்கு தெரியாது. ஸோ திமுக வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க, என்னன்னா காங்கிரஸைய எப்பவுமே தனக்கு கீழே அழுத்தி வளராத மாதிரி பண்ணியிருக்காங்க. சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஆண்டானுக்கு அடிமையாக அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் டெஃபினட்டா. ஏன்னா அவங்க அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் திரு அண்ணாமலை சொல்ற மாதிரி அவர் 2 பிரிவா இருக்கு, கட்சியே வந்து 2 பிரிவா இருக்கு. ஒன்னு வந்து தேசிய தலைமையை கொண்ட ஆல் இண்டியா காங்கிரஸ், இன்னொன்று திமுகவை தலைமையாக கொண்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. நான் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூருடைய பதிவு அவருடைய செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி இருக்கிறது. ஆனா தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவருடைய அவருடைய அந்த பிரஸ் மீட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு வேற மாதிரி இருக்கிறதுன்றதையும் நம்ம பாக்குறோம். ஆனா 2 கட்சியிலுமே இப்போ மதுரையை சேர்ந்த மாவட்ட செயலாளர் தளபதி வந்து காங்கிரஸை கடுமையா விமர்சிக்கிறாரு. திமுக தலைமை அவர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இங்க இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூருமே திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார். தமிழக தலைமையுமே அவர் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. சோ 2 தலைமையுமே அவர்களை வந்து பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற மாதிரி தானே இது இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி நடுவுல ஒரு முறிவு வரதுக்கு காரணமே வந்து ஒரு பத்திரிகையில வந்த ஒரு இன்டர்வியூ நம்ம பார்த்தோம். அதோட கேஸ்கேடிங் இம்பாக்ட் எப்படி இருந்தது, அதனால என்னெல்லாம் தேர்தல் களமே மாறியதை நம்ம பார்க்கணும். ஸோ இங்க அப்படி பார்க்கும்போது வந்து திமுக நீங்க சொல்ற மாதிரி திமுக காங்கிரஸோடதுல வந்து 2 பேர் வந்து ஆழம் விட்டு பாக்குறீங்க, நீ பலசாலியா நான் பலசாலியா அப்படின்றது. ஆனா திமுக காரர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா காங்கிரஸ் எங்கெல்லாம் அவங்களோட கேண்டிடேட் போடுறாங்கன்னா திமுக காரர்கள் தான் அங்கே வேலை செய்து அவங்களுக்கு வெற்றியை வாங்கி தர வேண்டும் அப்படின்றது வந்து திமுகவுடைய தொண்டர்களுக்கும் தெரியும். பல காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய சில காங்கிரஸ்களும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து திமுகனால தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இருக்கிறதுனா வந்து நாங்க இருக்கோம் நீங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக எத்தனை இடங்கள் ஒதுக்க போகிறது நம்ம அதை வெயிட் அண்ட் வாட்ச்ல பார்க்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு தேசிய கட்சி, அவங்களுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம காங்கிரஸோட பேரம் பேசலான்றது திமுகவோட பார்வையாக இருக்கலாம். பட் எது என்னவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணின்றது வந்து இன்னும் பேரளவுல தான் இருக்கிறது. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா, அதிமுக கூட்டணி அறிவிச்சாச்சு. இப்ப தொண்டர்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போயிடுச்சு, தொண்டர்கள் அவங்கவுங்க பூத் ஒர்க்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுக கூட்டணி வந்து இன்னும் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறது. அப்போ திமுக தொண்டர்களுக்கு இது வந்து நமக்கு வருமா, இந்த இடம் நமக்கு போகுமா, என்ன ஒர்க் பண்ண முடியுமான்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ திமுக வந்து இப்போ வந்து ஒரு வலு இழந்த நிலைமையில இருக்காங்க திமுக கூட்டணின்றது. போக போக தெரியும். இப்ப விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு நாள் தான் அவர் இழுத்தடிப்பாருன்றதுன்னு தெரியல. ஏன்னா தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அவரை யார் கூடயாவது சேர்ந்துதான் ஆகணும். ஏன்னா தனித்து போட்டியிடுன்றது வந்து சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா அவர் இது வரைக்கும் வெளிப்படையாக 234 தொகுதிகளுக்கு வந்து எவ்வளவு விண்ணப்பங்கள் வந்ததுன்றத அவங்க சொல்லல, டேட்டா சொல்லவே இல்லை. இன்னொரு கட்சி நம்ம பார்த்தோம், திறந்து வச்சாங்க, முதல் நாள் ஆளே வராத ஒரு கட்சியை கொண்டு போய் திமுக சேர்ந்திருக்காங்கன்றதையும் பார்க்கணும். ஸோ இது மாதிரி சில பல கணக்குகள்லாம் இருக்கிறது. பட் என்னதான் இருந்தாலும் வந்து அதிமுக உடைய கூட்டணி வந்து இப்ப வலுவான நிலைமையில இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும்.